ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜீவா சினிமால லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடித்த லீடர் திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். இவருடைய முந்தைய திரைப்படம் மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க. இங்க பாரு அண்ணாச்சி நடிக்க வந்துட்டாரு, இந்த வயசுல நடிக்க வந்துட்டாரு, ஐயோ நடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் அடிச்சாங்க. ஆனா அவர் ரொம்ப தன்னம்பிக்கையா இருந்தாரு. மக்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கணும், ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு விஜயகாந்த் மாதிரி நான் ஒரு பெரிய மக்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு பெரிய இடத்துல நான் இருக்கிறேன். அதை நான் சினிமால அப்படியே காமிச்சு அப்படி சினிமால அப்படி ஒரு கதாபாத்திரமா தன்னை வடிவமைத்துக் கொள்ளணுங்கிற நோக்கம் அவருக்கு இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். அதாவது அந்த படத்தை அவங்க சரவணா ஸ்டோர்ஸ் அதுல வேலை பார்க்குற அந்த ஊழியர்கள் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேருக்கு லீவ் கொடுத்து பார்க்க சொன்னாங்க, நிறைய பேரை பார்க்க வச்சாங்கலாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த படத்துக்கு இயல்பாகவே மக்கள் போய் பார்க்குறாங்க. செகண்ட் ஷோல தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுது சென்னையில. செகண்ட் ஷோ திங்கள் செவ்வாய் மாதிரி இரவு, சனி ஞாயிறு இரவு இல்லை. அந்த அளவுக்கு பெண்கள் வராங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க, குழந்தைகளோட வராங்கன்னா உண்மையிலே லெஜண்ட் சரவணா அண்ணாச்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி தான். நீங்க யோசித்து பாருங்க, அவர் ஒன்றும் பரம்பரை சினிமாக்காரர் கிடையாது. அவர் ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு, சத்யராஜ், விஜய், அஜித், சூர்யா விக்கிற மாதிரியான பின்புலத்தில் இருந்து வந்து ஒரு மாஸ் ஹீரோ கிடையாது. பெரிய நற்பணி மன்றங்கள் இல்லை. ஆனால் அவர் ஒரு வியாபாரி, ஒரு கடை மூலம் பிரபலமானவர். அந்த அடிப்படையில அந்த அடையாளத்தோடய வர்றாரு. அவர் நான் அந்த படத்துக்குள்ள நடிக்கிறேன்னு அவர் வருகிறார் என்ற உடனே கிண்டல் கேலி வந்தது. ஆனா அந்த ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான மாஸ், ஒரு ஆக்ஷன் படத்தை இதில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை கமர்ஷியலா 2.5 மணி நேரம் நகர்த்த அவரால் முடியுது. ஒரு விஜயகாந்த் பண்ண வேண்டிய படம், ஒரு விஜய், அஜித், சூர்யா விக்ரம் பண்ண வேண்டிய படம் இது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கதையை இயக்குநர்கள் யோசிப்பாங்க. கதையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரின், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, அப்புறம் ஒரு ட்ரெயின்ல ஃபைட்டு, ஹெலிகாப்டர்ல ஃபைட்டு, ஃபிளைட் ஏறும்போது ஒரு ஃபைட்டு, அப்புறமேட்டு ட்ரெயின்ல கிளைமேக்ஸ் ஃபைட்டு, லொக்கேஷன்லாம் ஃபாரின்ல எடுத்திருக்கிறாங்க, ஆப்பிரிக்கால எடுத்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி செட்டிங்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்க. நல்லா அதாவது ஒவ்வொரு காட்சியும் வந்து அந்த ஃப்ரேம், அந்த சீன் வந்து நார்மலான சீன் இல்லை, இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான காட்சி அப்படிங்கிறதுக்கு நல்ல மெனக்கெட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காட்சிகள், திரைக்கதை அமைப்பு, சீனு, சண்டை காட்சியெல்லாம் பயங்கரமா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கான கான்செப்ட்ல எடுத்திருக்கிறாங்க. அது எடுபட்டிருக்கேன். அதாவது இவர் ஃபைட் பண்ணுவாரா, இவரெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுவாரா, இவரெல்லாம் ஹீரோவான்னு பேசினாங்க. ஆனாங்க எனக்கு ஒரு வகையில பார்க்கும்போது நம்ம ஹீரோக்குன்னு சில பேரை உருவாக்கியிருக்கோம்ல, அது நாம உருவாக்குனது தான். நாம உருவாக்குனது தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அந்த நடிகர்களுக்கு வேண்டப்பட்டவங்க, சொந்தக்காரங்க, அந்த குடும்ப நண்பர்கள், இப்படி சேர்ந்து தானே பலரை வளர்த்துருக்கோம். இப்போ விஜய் எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் சொல்லி தந்து, ஃபைட்டு சொல்லி தந்து, தான் வீட்டுல ஷூட்டிங்கை பார்த்தது அவர் ஒரு மாஸ் ஹீரோவா வளர்ந்துட்டார். அப்படி இருந்துமே அவங்க அப்பாவால அவரை வளர்க்க முடியல. இப்படி இயக்குனர் விக்ரமன் வந்துதான் அவருக்கு ஒரு அடையாளத்தை தந்தாரு. அப்புறம் இயக்குனர் எழில், இவங்க பாசில் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு ரொமான்ஸ் ஹீரோவாகி, இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோவாகி பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ற அளவுக்கு அவருக்கு மாஸ் வந்திருக்குன்னா அவருக்கு ஒரு குடும்ப பின்னணி மிகப்பெரிய அளவில் உதவுச்சு. அப்புறம் விஜயோட முகத்தை பார்க்கவே முடியல அப்படின்னு குமுதம் பத்திரிகையில ரொம்ப இழிவா எழுதுனாங்க. அவரு பாடி ஷேமிங் பண்ணி இது ஒரு முகமா அப்படிங்கிற மாதிரி எழுதுனாங்க. இன்னைக்கு 30-35 வருஷம் கழிச்சு அவர் அந்த முகத்தை பார்த்து அழகா இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சுல. அப்ப இவர் வந்து இப்ப அண்ணாச்சி நடிக்கிறாரு, லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி. எல்லாரும் ஒரு ஏஜ், தோற்றம், இவர் என்னப்பா துணிக்கடை வச்சிருந்தவர் தானே இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. 2வது படத்திலேயே பொதுமக்களை வர வச்சுட்டாருல. படம் ஏதோ அவர் ஆட்களை செட்டப் பண்ணி கொடுத்தாரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி ஓடிச்சுன்னு எனக்கு பெருசா தெரியல. ஆனா 2வது படத்திலேயே இது ஒரு விஜயகாந்த் படம், விஜய், அஜித், சூர்யா படத்துக்கு இயல்பா எப்படி பொதுமக்கள் உருவாக்கணும் அது மாதிரி வர வச்சுட்டாரு. இந்த படத்தை எனக்கு பார்க்கணும்னு தோணலைங்க. இந்த போஸ்டர்லாம் பார்த்தேன், லீடரோ 2வது படம் வேற நடிக்கிறாரா அப்படின்னு நான் போனேன். நான் அப்படிதான் கடந்து போனேன். கடைசியில பார்த்தா சின்ன பசங்க, குட்டி பசங்க எல்லாருமே படம் நல்லா இருக்கான்ப்பா, வாக்கிங் போகும்போது படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலையா சார்ங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? இல்லைங்க, படம் ஃபேமிலியா பாக்குறாங்களாங்க, லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்களாங்க, படம் பயங்கர ஆக்ஷனா இருக்கான், படம் நல்லா விறுவிறுப்பா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விறுவிறுப்பா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? நேற்று நைட்டு போனா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. அண்ணாச்சி அதிரடி ஆக்ஷன்ல ரசிகர்களை திருப்திப்படுத்திட்டாரு. அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு என் கஸ்டமருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு. தியேட்டர்ல பயங்கரமா கை தட்டுறாங்க. எனக்கு புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. ஏன்னா அவர் சரவணா ஸ்டோர்ல கஸ்டமர்ஸ்க்கு நான் என்னைக்கு அப்பயும் பாருங்க, அவர் சரவணா ஸ்டோருக்கான அந்த விளம்பரத்தை பண்ணாரு அவரு. எனக்கு அது புரியல. ஆனா தியேட்டரை கத்துனாங்க. ஏன்னா அதுல இருந்து ஆள் வந்திருக்கலாம் மேபி. நான் கஸ்டமர்ஸ்க்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாரு. தியேட்டர்ல கைத்துட்டாங்க. இத்தனைக்கும்
அவர் அதை ஒரு ஹீரோயிஸ் லாங்குவேஜ்ல கூட சொல்ல ரொம்ப இயல்பா தான் சொன்னார். நான் எப்பவும் என் கஸ்டமர்ஸ் ஏமாத்த மாட்டேன்னு. டக்குன்னு எல்லாருக்கும் அந்த ஜவுளி கடை, பாத்திர கடை இதெல்லாம் நினைவு போல கை தட்டுறாங்க. இல்ல என்னை கேட்டா இந்த மாதிரி மனிதர்களை ஜெயிக்கிறது கூட நல்லது. நீங்க யாரோ ஒருத்தரை சினிமாவுக்குன்னு உருவாக்கி டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்றாருன்னு அவர் ஹீரோ உருவாக்கி அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு உருவாக்கி நாளைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி இயல்பான நபர்கள் வாழ்க்கையில 40-50 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலில் பணம் வந்தோன்னா அதை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணி தன்னையே ஹீரோவா போட்டு யாரோ வடக்க இருந்து யாரையும் கூப்பிடாம பக்கத்து மாநிலத்திலிருந்து கூடாம வாப்பா என் மண்ணில் நானே சம்பாதிச்சேன் நானே நடிக்கிறாங்க. சோ இப்ப நான் ரஜினி கமல் ரேஞ்சுக்கு ஹீரோவை சொல்லல, அப்படி யாரும் பார்க்கல. அவரும் தன்னை ரஜினி கமல் ரேஞ்சுக்கு நினைச்சுக்க மாட்டார். ரஜினி மாதிரி கமல் மாதிரி அவருக்கு நடிப்பு வரல. எமோஷனலான காட்சிகள், அழுகை காட்சிகள், ரொமான்ஸ் இதெல்லாம் வரல. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி காட்சிகளை குறைச்சிக்கிட்டாரு. இது ஒரு புத்திசாலித்தனம். இவருக்கு டான்ஸ் ஆடல, செயற்கையா டான்ஸ் ஆடினா சிரிப்பா இருக்கும், அது தேவையில்லை. டான்ஸ் ஆட தெரியாமலே பெரிய பெரிய ஹீரோக்கள் உருவாகியிருக்காங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சிகளை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறாரு. ரொமான்ஸ் பெரிய லெவலில் வரல, அதுல ரொம்ப அவர் கவனமும் செலுத்தல. 2-3 காட்சிகள் வருது, அவர் பெருசா அந்த ரொமான்ஸுங்கிற மாதிரி போகல. ஆக்ஷன் காட்சிகள் கூட ஃபைட் சீனை வந்து பிரம்மாண்டமான காட்சிகள் ஷூட் மூலமா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஒரு இது ஹிட் ஆகுது இல்ல, இதை மக்கள் 2.5 மணி நேரம் ரசிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர விறுவிறுப்பு, இன்டர்வலுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன நடக்க போகுது, யார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. படத்தோட பேட்டர்ன் பாட்ஷா தாங்க, ரஜினி பட பேட்டர்ன் தாங்க. அமைதியா இருப்பாரு, ஒரு குழந்தையோட இருப்பாரு, யார் இவர் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சத்ரியன் படம், தெரி, பாட்ஷா மாதிரி. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா ஓ அவரா, நீங்க அவர் மேலேயே கை வச்சீங்க, அவர் யாரு தெரியுமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்க என்ன பண்ணாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கதை தான். இந்த மாதிரி கதையெல்லாம் யாருக்கு வரும்? ரஜினிகாந்த், விஜயகாந்த், விஜய், அஜித், விக்ரம், சரத்குமார், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கதை யோசிப்பாங்க. அவர் இப்படி இருக்கிறாரு, அப்படி மாறுறாரு. ஆனா லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சியை வச்சு இந்த கதையை யோசிச்சு அதை ஜெயிச்சிருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சமீப காலமா எந்த பெரிய ஹீரோக்கள் படமும் ஓடலைங்க. யோசிச்சு பாருங்க. கமலஹாசனுடைய தக் லைஃப் பெரிய லெவல்ல ஓடல, விஜயனுடைய கோட் பெரிய லெவல்ல ஓடல. ஏதாவது ஒரு பெரிய ஹீரோக்கள் படங்களை நீங்களே நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள. கடைசியா அவங்க படம் ஓடின படம் எது நீங்க சொல்லுவீங்க? பெருசா பெரிய லெவல்ல குடும்பங்கள் கொண்டாடும் அப்படிங்கிற மாதிரி ஓடி எந்த படம் பார்த்துருப்பீங்க? ஒரு 5-6 வருஷமாவே பெருசா இல்லைங்க. நம்ம ரசிக்கிற ஹீரோக்கள் படம் கூட நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, பெரிய ஹிட்டெல்லாம் இல்லை. ரசிகர்கள் போய் கை தட்டி விசில் வச்சுட்டு வந்துடுறான், அவ்வளவுதான். படம் ஒன்றும் அப்படி இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரிலாம் வரல. கலந்து பார்த்தா வேற வழி இல்லாம யூத்னு ஒரு படம் நம்ம கருணாஸ் தம்பி நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ஒரு நிறைய திரைப்படங்கள் பார்த்தவங்களுக்கு அந்த படம் பழைய படம் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆனால் ஸ்கூல் பசங்களுக்கு அவங்க லைஃப்ங்கிற மாதிரி அவன் அந்த படத்தை பார்த்து ரொம்ப சூப்பர் படங்கிறான், அது கமர்ஷியலா கலெக்ஷன் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வித்லவ்னு ஒரு படம், அதுவும் இப்போ பெரிய ஹீரோ படம் இல்லை, ஆனால் படம் உண்மையில நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைவா கொண்டு போயிருந்தாங்க, நிறைய மரபுகளை உடைச்சிருந்தாங்க இவங்க உருவாக்கி வச்சிருந்த விஷயங்களை. அந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்ப இனிமே பெரிய ஹீரோக்கள் தேவையில்லை. இனி நம்ம இயல்பான மனிதர்கள், அவங்க வாழ்க்கை உணர்வு, இது இப்படி ஒரு செட்டு வந்துருச்சு தமிழ் சினிமால. அந்த வகையில பாருங்க, ஹீரோயிசம்னா இவர் தான் பண்ணணும், இவர் தான் ஃபைட் பண்ணுங்கிற கான்செப்ட் உடைச்சு இவர் அண்ணாச்சி நடிக்கிற இந்த படம் கூட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்டையும் கொடுத்து அண்ணாச்சி வச்சு எடுத்தா கூட படம் ஓடுது. இப்போ இந்த படம் கலெக்ஷனுங்கிறாங்க, படம் நல்லா இருக்குங்கிறாங்க, பொதுமக்கள் போறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் லீவ் டயத்துல வேற படமே இல்லை, இந்த படத்துக்கு போறாங்க. படம் உண்மையிலே ஒரு பொழுது போகுது. ஒரு சினிமா மசாலாத்தனம் தான் எதிர்பார்க்குறான், அந்த மசாலாத்தனம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க, அது டேஸ்டாவே இருக்கு. ஸோ சினிமா ட்ரெண்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு பார்த்தா ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஹீரோயிசம்ங்கிற பிம்பம் உடையுது. இவர் தான் ஹீரோ, இவருக்கு தான் ஆக்ஷன் பண்ணுவாரு, இவரை வச்சுதான் இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு வருவாங்கல்ல, அந்த பிம்பம் உடையுது. உங்களுக்கு வந்து ஒரு 2வது படத்திலேயே இவ்வளவு பெரிய ஆக்ஷன் படத்தை, ஒரு த்ரில்லர் படத்தை, இது செகண்ட் பார்ட் வேற வரப்போகுது, செகண்ட் பார்ட் வரப்போகுதுன்னு தெரியல, கை தட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்ட் வர்றதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க, ஒழுங்கா படிங்க, யாரும் சிகரெட்டு கஞ்சா பழக்கத்துக்கு போகாதீங்க, அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்திலேயே போகாதீங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல கஞ்சா, சிகரெட்டு, தண்ணின்னு எதுவுமே அவர் ரோல் மாடலா எடுக்கல. காரணம், இவர் ஒரு சினிமா பின்னணியிலிருந்து வரல, ஒரு தொழில் பின்னணியிலிருந்து வந்ததுனால ஒரு பொதுவா இந்த சிகரெட்டு, தண்ணி இதையெல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, 4 பேர் கெடுக்கிற விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அற உணர்வு அவருக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். ஒரு சீன்ல கூட இப்படி தம்ம அப்படி பத்த வைக்கிற மாதிரி, கஞ்சா அடிக்கிற மாதிரி ஹீரோக்கள் இன்னைக்கு விஜய் படம்லாம் முழுக்க கஞ்சா, போதை, சிகரெட்டு, தண்ணி, பீர் பாட்டில் இப்படி வச்சு பண்றது, பீர் அடிக்கிறத நார்மலைஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இதுல வில்லன்கள் கூட எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல தம்மு, தண்ணி இருந்துச்சு, 2-3 சீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், வில்லன்கள் ஏதோ பண்ற மாதிரி. மற்றபடி அவர்கிட்ட அந்த ஒரு இது இருந்தது. ஆனா லெஜண்ட் சரவணன் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, வயலன்ஸ் நிறைய இருக்கு, அதை தயவு செய்து குறைச்சிக்கோங்க.
ஏன்னா குழந்தைங்கலாம் பார்க்க வராங்க, பெண்கள்லாம் பார்க்க வராங்கிறப்போ வயலன்ஸ் காட்சிகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஓகே தான். ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காரு, இந்த எந்த நடிகர் பின்னாடி இந்த வண்டி பின்னாடிலாம் ஓடாதீங்க, நல்லா படிங்க, உடல் ஆரோக்கியமா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த். அவர் தான் சிகரெட்டுங்கிற கான்செப்டை உருவாக்குனாரு. அவருக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் சிகரெட்டு. இருந்தாலும் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் பலர் பட்டு உணர்ந்து உடல் ஆரோக்கியம் குறித்து, கல்வி குறித்து பேசுவதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். லெஜண்ட் சரவணன் போன்றவர்கள் ஆக்ஷன் ஹீரோக்களா வர்றது கூட நான் ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். இவங்க தான் பண்ணுவாங்க, இவங்க தான் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அந்த பிம்பங்கள் உடைஞ்சு, யார் நினைச்சாலும் சினிமா டெக்னாலஜில யாரை வேணாலும் கமர்ஷியல் சினிமா கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமே பார்க்குறேன். அந்த விதத்தில் லீடர் படம் கமர்ஷியலான படம், மசாலா படம். மக்கள் கமர்ஷியல் படம் விரும்புகிற மக்கள் அந்த படத்தை திரும்பி திரும்பி விரும்பி விரும்பி பார்க்குறாங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருக்கு. இது போன்று சினிமாவுக்கு பின்னாடி உள்ள பல்வேறு செய்திகள், அதனுடைய பின்னணிகள் இது குறித்து விரிவாக பார்க்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.